ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சிம்பிளான குருமா ரெசிபி பண்ணலாமா? குருமா பண்ணுறதுக்கு 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ப்ளைனாக தான் வைக்க போகிறேன். இந்த குருமா பண்ணுறதுக்கு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, 10 பல் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். குருமா பண்ணுறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காய தக்காளியும் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் பட்டாணியும் சேர்த்துருக்கேன். பட்டாணி ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா பிளைனாக கூட செய்யலாம். நெக்ஸ்ட் குருமாவுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி புதினா மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக குருமா ரெடி ஆயிடும். ரொம்ப மோசமான நாள் போல் மார்னிங் எழுதோடனே கேஸ் காலி ஆயிடுச்சு. கேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குக் பண்ணலான்னு பார்த்தாக்க கேஸ் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி சரி பண்ணி குருமா வைக்கிறதுக்கு மணி 12 ஆயிடுச்சு. என்ன மாதிரி நீங்களும் ரொம்ப சிம்பிளான ரெசிபியை பண்ணி 12 வரைக்கும் சமைச்சிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.